ம்ஹ்ஹ்ம். இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? நீங்க இன்னைக்கு என்ன நாள்? எலெக்ஷன் டே. எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? சார் நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்து 19 மார்ச்சா? ஐயய்யோ! ஏப்ரல் 2024 அன்னைக்கு இன்னைக்கு ஓட்டு. இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் ஓட்டு போட போறேன். என்னோட முதல் ஓட்டு ஐடி. ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு தமிழனா, ஒரு இந்தியனா, ஒரு குடிமகனா ஓட்டு போய் போடுறேன். அதுவும் இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன், நான் என்னோட ஓட்டை நான் விற்கல. ஓப்பனாக சொன்னால் நான் ஓட்டு காசு வாங்கலை. அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா எங்கள் பேசி கேட்கல. அவங்க காசு வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் என்னோட மனசாட்சிக்கு நான் காசு வாங்காமல் நான் ஓட்டு போட போகிறேன். நீங்கள் எத்தனை பேர் ஓட்டு போட போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். போய் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கிருந்து அங்கே போய் என்ன ப்ராசஸ்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். ஒரு 21 வயசு பையன் போய் ஃபஸ்ட் டைமு ஒரு தலைவனாக எனக்கு யாருனே தெரியாது. ஆனால் ஒரு தலைவன் நம்ம தேர்ந்தெடுக்கணும்ல. அதனால் நான் இங்கேருந்து போகிறேன். என் ஓட்டு நான் விற்கல. நீங்கள் விற்காமல் நீங்கள் ஓட்டு போகிறீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் ஒரு சல்யூட்டு. போக நான் வீடியோ எடுத்து போடுறேன். அங்கே என்ன நடக்க போது எனக்கு ஒரு ஆச்சரியமாகுது. எவ்வளோ பேர் இனிமேட்டுக்கு நிறைய கூட்டங்கள்லாம் போய் பார்க்கணும்ல. எத்தனை பேர் வராங்கன்னு தெரில. எத்தனை பேர் அவங்க எத்தனை கட்சிக்காரர் நிற்கிறாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். அதுதான் ஒரு நம்ம இந்திய குடிமகனாக என்னோட கடமையும் உங்களோட கடமையும். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் இங்கே வீட்டிலேருந்து நான் இப்போ ஒதுக்கி எல்லாம் கிளம்ப போகிறேன். போகலாம். போய் என்னென்னலாம் புதுசாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட அங்கே போய் நான் என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று உங்கள்கிட்ட காட்டுறேன். என் பைக்கு நான் அங்கே இருக்குது பாருங்கள். என் பைக்கு அழைச்சி இந்த பைக்கில் தான் நான் போவேன். என்னோடய ஃபேவரட் பைக். இதில் கூட என் லோக்கலாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். எஸ், யூடியூப் லோகோ. இந்த வீடியோ இங்கே போய் தான் நான் போய் ஓட் போட போகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதா? எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ மக்கள் இருக்காங்க போகும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆச்சரியமாக ஒரு பெருமையாக இருக்குது. இன்னும் போக அங்கே போயிட்டு நான் வீடியோலாம் எடுத்து போடுறேன். டாட்டா. சரி, கிளம்பலாமா? இப்போ வந்து என் வண்டியில் நான் ஏறி உக்காந்துட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? அவசரத்தில் தான் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. என்ன பண்ணுறது? வண்டி ஓட்டும் போது ஃபோன் எடுத்து நோண்டக்கூடாது. அதனால் நான் இப்போ கட் பண்ணுறேன். நான் அங்கேருந்து போய் தொடங்குறேன்.